தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது திமுக. திமுக பக்கம் வந்திருக்கிறது தேமுதிக. தற்போது திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினுக்கு தேமுதிக பொதுச் செயலர் தற்போது பூங்கொத்து கொடுக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதுவரையில் அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத தேமுதிக தற்போது திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு நேரில் வந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வந்தவொடனே யார் எங்கே போகிறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவர்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிஸ்னஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது. கடைசியாக எங்கே வருது? கொச்சையா சொன்னது கடைசியாக அப்படியே இருக்குது. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறதுனா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. இது எங்கே போய் நிறுத்துது? அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துகிறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துகிறோம். வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிடுவேங்கிறது கோளை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை சீரம். எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. யாரை யார் நீங்க? இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியாக கட்சி இருக்கு. ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்குறேன். ஒரு நல்லது. கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்கே போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்கே போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்கே 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதித்தது இது ஒன்று சொல்லு. இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்கள் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்போ எங்கே கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாமல் திறந்து வச்சிருக்க பெருமகன் யார்? அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்போ மதுவை ஒழிக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை? அப்போது நீங்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கடைசியாக இங்கே தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்போ எங்கள் அண்ணனை போய் நான் எங்கள் அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு, அது இல்லை. நாங்கள் இதில் நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில்
வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்கள், வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்கள். 1.1 விழுக்காட்டிலேருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் இப்போ இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவித்தா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள், அறிமுகமில்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்கள் வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்கே நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சியும் இல்லை. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்கள் எல்லாருமே பெரியாருங்கிறீங்க, 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்புல. எங்களுக்கு எங்கள் அண்ணன் புதுவரை எத்தனதுரை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்குது. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்போ கோட்பாட்டு அளவில் நாங்கள் மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில், இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்து கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்து கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமாக மறக்கிறேன்? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதே தான் நாங்கள் நினைக்கிறேன். எங்கள் மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறோம். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதில் எதுக்கு நான் மட்டும் திராவிடனாக இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்கள். நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்கள். இல்லை, அவர் தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன். ஒரு கத்தரிக்காயை நீங்கள் விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ காலம் கொடுக்குறீங்க? ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளோ காலம் கொடுக்குறீங்க? விதையை போட்டு வீட்டுக்கு வந்தோடனே தக்காளி பூத்து காய்ச்சிருக்காது இல்லை, ஒரு குறைஞ்சது 60 நாள் காத்திருக்கீங்க இல்லை? அப்போ அந்த 60 நாள் கூட காத்திருக்க முடியாதவன் பலனை அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும். உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்திற்கு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல் என்பது ஒரு மகத்தானது, அது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துறது. அந்த காலம் வரை சகித்து கொள்கிற மனநிலையில் என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடுறோம்ப்பா, நடந்தால் நல்லது தான், ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது. அதையும் சேர்த்து மாற்றணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும்.